ரைட். விலங்குலகம், அனிமல் கிங்டம் புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதில் ஒரு செல் உயிரி இருக்குது, பல செல் உயிரி இருக்குது. நம்மளாம் எதில் வருவோம்? பல செல் உயிரி. பல செல் உயிரி எல்லாமே யூகேரியாட்டிக். சரியா? ஒரு செல் உயிரியில் ரெண்டுமே இருக்குது. யூகேரியாட்டிக் இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் இருக்குது. ரைட். இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்ப்போம். அறிமுகம்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க, புரியலாம் கேளுங்க. பறவைலாம் என்னது? விலங்கா? இதா விலங்கு. பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் வார்த்தையில அர்த்தம் இருக்கா? பல உயிர்கள். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்கள தகவல் அமைச்சிக்கிட்டு வேறு வேறு உயிராக மாறிடுவோம். அமீபா அது உயிர் தான், நம்மளும் உயிர் தான். நாய், குரங்கு எல்லாமே என்னது? உயிர்கள். அதில் விலங்கு பல்லுயிர்னு வார்த்தையில் எல்லாமே வந்துடும். மரம், தாவரம், விலங்கு எல்லாமே வந்துடும் பல்லுயிரில். ஒரு வாழ்விடம் பார்த்தோம்ல, வாழ்விடம்னு ஒன்று, ஹேபிட்டட். அதில் பல்வேறு வகையான உயிரினங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க. ஒன்று இன்னொன்று சார்ந்திருக்கும். நம்ம தாவரங்களை சார்ந்திருப்போம், தாவரம் நம்மளை சார்ந்திருக்கும். நம்மளை தாவரம் சார்ந்திருக்குமா? இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். சரியா? யூரியா நம்ம வெளியிடக்கூடிய கழிவுகள்லாம் அதுக்கு உணவு. சரியா? ரைட். அது மாதிரி ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் தனித்தன்மை வாய்ந்தவை. அவை வாழும் வாழிடங்களில் காணப்படும் வகைகள் மற்றும் வேறுபாடுகளே பல்லுயிர் தன்மை என வரையறுக்கக்கூடியது. பல்லுயிர் தன்மை. அந்த ஏரியாவில் பல்வேறு வகையான உயிரினம். இப்போ நமக்கு அதேமாதிரி என்ன பண்ணுவோம்? மைக்ரோப்ஸ். நம்ம வெளியிடக்கூடிய கழிவுகள்லாம் அதை டீகம்போஸ் பண்ணி மண்ணில் போட்டுருவாங்க. திரும்ப தாவரம் எடுத்து அது வளரும். திரும்ப அதை பறித்து நம்ம சாப்பிடுவோம். புரிஞ்சுதா? நம்ம கழிவுகள் மண்ணுக்கு போகும். இப்போ நைட்ரஜன், யூரின் வழியாக யூரியா போகும். அதில் நைட்ரஜன் இருக்கும். அங்கே மைக்ரோப்ஸ் இருப்பாங்க, பாக்டீரியா, ஃபங்கைலாம். அதை சின்னதாக உடைப்பாங்க. யூரியா உடைச்சாக்கா நைட்ரஜன் கிடைக்கும். நைட்ரஜன் திரும்ப வளிமண்டலத்துக்கு போகும். திரும்ப நைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்ல நேற்று, பாசி, பாக்டீரியா அவங்களாம் நைட்ரேட்டாக மாற்றி விடுவாங்க மண்ணில். திரும்ப அதை எடுத்துகிட்டு யார் வளருவா? சரியா? அதேமாதிரி நம்மளோட திடக்கழிவுலாம் இருக்குல்ல, வேஸ்ட்டு, அது பெரிய பெரிய மாலிகுல். அதை என்ன பாக்டீரியா, ஃபங்கஸ் இவங்களாம் சின்ன சின்னதாக உடைப்பாங்க. உடைச்சாதான் அதை யார் எடுத்துக்குவா? மரம் எடுத்துகிட்டு வளரும். அதேமாதிரி தாவரத்தோட எச்சம், இலை, தலையெல்லாம் கீழே விழுகுதா, அதை மைக்ரோப்ஸ், மண்புழு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்ன மாலிகுலாக அவங்க சாப்பிட்டு சின்ன சின்ன மாலிகுலாக வெளியில் போடுவாங்க, கழிவாக போடுவாங்க. அந்த கழிவு எடுத்துகிட்டு தான் யார் வளருவா? மரம் வளரும். திரும்ப அதில் வரக்கூடிய ப்ராடக்டை பறித்து நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம். அதுவும் சாப்பிட்டுக்கும். சாப்பிட்டது போக மிச்சத்தை நம்ம சாப்பிடுவோம். சைக்கிள் இது, இந்த பயோஜியோ சைக்கிள். அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும்? ஒரே ஒரு உயிரினம் மட்டும் இருந்தால் போதாது. பல்வேறு வகையான உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து வரும். அதான் சொல்கிறாங்க. உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை என்பது பாலைவனங்கள், காடு, நேரத்தையே பார்த்தோமா, மலைகள், ஏரி, ஆறு, வயல்வெளி, சூழ்நிலை மண்டலங்களை உருவாக்கியுள்ளது. எக்கோசிஸ்டம் இங்கிலீஷில். இப்போ பாலைவனமா? நிலப்பரப்பில் பாலைவனம். பாலைவனம் என்னென்னு பார்த்தோம், அங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும் அல்லது வெப்பம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான அங்கே உயிரினங்கள் இருக்கும். இப்போ மலைக்காடுகள் அப்படிம்பாங்க. மலைக்காடுகள், இந்தலை. ரெயின் ஃபாரஸ்ட், இதுக்கு இன்னொரு பேர் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மலைக்காடுகள் வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கும். ஜாகிரஃபியில் பார்ப்போம். ஜாகிரஃபியில் இதை அப்படியே அப்ளை பண்ணும். வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். தாவரங்களுக்கு முக்கியமான உணவே இது வெப்பமும் தண்ணியும் தான். அப்போ பயங்கர உயரமான மரங்கள் வளரும்.
உயரமான மரங்கள்லேருந்து இந்த கீழே படரக்கூடிய மிடிலான மரம், கீழே படரக்கூடிய செடி கொடி இருக்கும். அடர்ந்த காடுகளாக இருக்கும், மலைக்காடுகள். அந்த காடுகளில் வாழ்கிற மாதிரி. அடர்ந்த காடுகளில் வேகமாலாம் ஓட முடியாது. அங்கெல்லாம் எது இருக்காது, சிறுத்தை அதெல்லாம் இருக்காது. சிறுத்தை இருக்கும், அது ஒரு வகையான சிறுத்தை, மரத்தில் ஏறி போகும். அந்த மாதிரி சிறுத்தை இருக்கும், முதல்ல இருக்கும், பறவைகள் இருக்கும், மரத்தில் ஏறி வாழக்கூடிய விலங்குகள் இருக்கும். வேகமாக ஓடுற விலங்குலாம் அங்கே இருக்காது. எங்கே? மலைக்காடுகள். புல்வெளி இருக்கா, அங்கே புல் இருக்கும். அங்கே தான் வேகமாக ஓடுற விலங்குலாம். மானை வேட்டையாடுற சிங்கம், அது மாதிரி இருக்கும். சிறுத்தை, அது மாதிரி இதெல்லாம் சேர்ந்து. அப்போ அந்த ஏரியாவில் மழைப்பொழிவு கிளைமேட்டை வச்சு, அந்த என்விரான்மெண்ட்டை வச்சு அங்கே தாவரம் இருக்கும். அந்த தாவரம் என்ன வகையான தாவரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும், விலங்குகள் இருக்கும். இதுக்கு பேர் தான் எக்கோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலம். ஏரி ஒரு சூழ்நிலை மண்டலம், எக்கோசிஸ்டம். சரியா? அதே மாதிரியா காடு ஒரு எக்கோசிஸ்டம், பாலைவன எக்கோசிஸ்டம், புல்வெளி ஒரு எக்கோசிஸ்டம். எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திலும் மனிதன் உட்பட வாழும் உயிரினங்கள் அனைத்தும் ஒரு சமூகத்தை அமைத்து கொண்டு தங்களுக்குள்ளும் தங்களை சுற்றியுள்ள பிற விலங்குகள், தாவரங்கள், காற்று, நீர், மண் ஆகியவற்றோடும் தொடர்பு கொள்கின்றன. மண்ணோட தொடர்பு கொள்வோமா, காற்றோட தொடர்பு கொள்வோமா? எப்படி? ஆக்சிஜன் எங்கேருந்து எடுக்கிறோம்? காற்றுலேருந்து எடுக்கிறோம். திரும்ப கார்பன் டை ஆக்சைடு எங்கே ரிலீஸ் பண்ணுவோம்? காற்றுல தான். மண்ணோட தொடர்பு கொள்கிறோமா? ஆமாம். நம்ம போடுற கழிவுலாம் மண்ணுக்கு தான் போகுது. அதை எடுத்து தாவரம் வளரும், திரும்ப எடுத்து சாப்பிடுவோம். அதெல்லாம். நீர் இருக்கா, நீர்நிலையிலேருந்து நீர் எடுத்துக்கிறோம், சாப்பிட்றோம், வெளியேறுது, வளிமண்டலத்துக்கு போகும் நீர். நம்ம உடம்புலேருந்து வளிமண்டலத்துக்கு நீர் போகுமா? போகாது. போகும். எப்படி? வியர்வை. அதுக்கு முன்னாடி சுவாசிக்கிறோம்ல, பேசுகிறோம்ல, இப்போ போயிட்டே இருக்கும். நம்ம உடம்புலேருந்து நீராகி போயிட்டே இருக்கும். யூரின் போகுது, லெட்டின் போகுது, அதெல்லாம் நீர் இருக்கும். அதெல்லாம் நிலத்துக்கு போகும், நிலத்தில் ஊறி உள்ளே போகும், திரும்ப ஆவியாகி மேலே போகும், திரும்ப மழையாக கொட்டும், பிடிச்சி குடிப்போம். கேட்க ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குல்ல? அதான் உண்மை. அருவருப்புலாம் இல்லை, அதான் உண்மை. அடுத்தது தொடர்பு கொள்கின்றன எல்லா உயிரினங்களும். அப்போ எக்கோசிஸ்டத்தில் ரெண்டு என்விரான்மெண்ட் இருக்கும், 2 உறுப்புகள் இருக்கும். ஒன்று உயிரற்றது, நீர், மண், காற்று, அதெல்லாம் உயிரற்றது எக்கோசிஸ்டத்தில். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாக்டீரியா, பங்கை, தாவரம், விலங்கு, அதெல்லாம் உயிர் உள்ளது. சூழ்நிலை மண்டலத்தின் காரணிகள் 2 வகை. ஒன்று ஏபயோட்டிக், இன்னொன்று பயோட்டிக். பின்னாடி வரும், பார்ப்போம். ஜாகிரஃபிலையும் பார்ப்போம். அங்கே இங்கே வந்துருச்சு பாருங்கள். உயிர் காரணிகள் உயிர் சூழலையும், உயிரற்ற காரணிகள் உயிரற்ற சூழலையும் உருவாக்குகிறது. ஏபயோட்டிக் என்விரான்மெண்ட், பயோட்டிக் என்விரான்மெண்ட். வாழிடம், நம்ம வாழக்கூடிய இடம், அங்கே என்ன கிளைமேட்டு, என்ன மண் இருக்குது, அதை பொறுத்து என்ன ஆகும், அந்த தாவரத்தோட அமைப்பு இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள கிளைமேட்டு, தாவரத்தோட அமைப்பு, இதெல்லாம் பொறுத்து விலங்குகளோட அமைப்பு இருக்கும், ஸ்ட்ரக்சர். சரியா? முட்டை கன்று போட்டு பெருசாக இருக்கும், அவளாம் இதில் வாழ்ந்துருப்பான். காட்டில் வாழ மாட்டான். காட்டில் வாழ்கிறவனுக்கு கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கும், காட்டு அடர்ந்த காட்டில் இருக்கிறவனுக்கு. சூழ்நிலையாக வாழ்ந்தான், அந்த மாதிரி மாற்றிக்கும். ஸ்கின் கலரு வெப்பமண்டலத்தில் இருந்தால் டார்க்காக இருக்கும், குளிர் மண்டலம் லைட்டாக இருக்கும். எல்லாம் சூழ்நிலை தான் தீர்மானிக்குது எல்லாமே. பேசுகிற சவுண்டு கூட இங்கிலீஷ்காரன் மூக்கிலே பேசுவான், சும்மா. நம்ம தான் இங்கிலீஷு புரியாதவங்க, நம்ம சத்தம் போட்டு பேசுவோம். என்விரான்மெண்ட் தான் தீர்மானிக்குது. அதுமாதிரி ட்ரெஸ்ஸு, ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸை சொல்ல முடியாது. சிரிப்பான், இங்கிலீஷ்காரன் பார்த்தா நம்மளை சிரிக்கிறான், காதில் சிரிக்கிறான். ஏன்னா வேகாத வெயிலில் இவனுங்க டக்கின் பண்ணிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுட்டு இவ்வளோ டைட்டாக போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. முட்டா பயிலுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அப்போ தான் நம்ம பொருளாக வாங்குவானுங்க. அவன் சிரிக்கிறானுங்க, உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறானுங்க. நம்ம போகிற ட்ரெஸ்ஸு கூட யார் தான் தீர்மானிப்பா? கிளைமேட்டு. சாப்பிட்ற சாப்பாடு கிளைமேட்டு.
அந்த மாதிரி எல்லாமே வாழிடம் தான் தீர்மானிக்கும். மீன் மற்றும் நன்று ஆகிய நீரிலும் யானை, புலி, ஒட்டகம் எங்கே இருக்கும்? நிலத்திலும் வாழ்கின்றன. பூமியில் காணப்படும் புவியியல் தன்மைகள் புரியுதா? ஜாகிரபிக்கல் ஃபேக்டர், சூழ்நிலை அமைப்பின் தன்மைகளும் எந்த இடத்துல இருக்கிறோம், இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. ஒட்டகம் வேறுபட்ட சூழ்நிலையில் வாழும் தன்மையை பெற்றிருந்தாலும் பாலைவனையில்தான் அவற்றிற்கு வசதியான இடமாகும். ஒட்டகம் பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி அதை தகவம் வச்சுக்கும். அதெல்லாம் பாலைவன கப்பலா? பாலைவனத்தில் மணல் அதிகமாக இருக்குமா? ஃபஸ்ட்டு அதோட பாலைவனத்தில் தண்ணி கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி ஒரே டைமில் நிறையா தண்ணியை குடிச்சிடும். அந்தளவுக்கு உள்ள டேங்கு பெருசாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு தண்ணி குடிக்காமே வாழ முடியும் அதனால். ஓகேவா? அதே போல் அதோட சாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். வேஸ்டேஜ் இருக்குல்ல, நம்ம உடம்பே அப்படி தான். நீங்கள் ஒழுங்காக தண்ணி குடிக்கல அப்படின்னாக்கா லெட்டின் பயங்கர டைட்டாக போகும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கலை, உடம்புக்கு தண்ணி தேவை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாங்க அதேமாரி ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிக்கும். சயின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிக்கும். சாப்பாட்டில் ஸ்டோன் போகிறதுனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. சரியா? சாப்பாட்டில் கல், அந்த கல் தான் அங்கே அப்படி கிடையாது. கல் ரத்தத்தில் போகுமா? போகாது. அப்போ கிட்னி என்ன பண்ணும்? தேவையில்லாத மினரல்ஸு, தண்ணி அளவுக்கு அதிகமாக உடம்புல தண்ணி இருந்தாலும் உறிஞ்சிரும். சரியா? உறிஞ்சிட்டு ரீஃபில்ட்ரு பண்ணும். இப்போ நம்ம உடம்புக்கு தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒழுங்காக குடிக்கலை, ஏதோ பேசிட்டு டிவி பார்த்துட்டு அதை கண்டுக்கவே இல்லை, தாகம் எடுக்கும் கட்டாயம், கண்டுக்காமல் விட்ட. அப்போ என்ன பண்ணால் கிட்னி என்ன பண்ணால் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கால் பிளேடர்னு ஒன்று இருக்கும். கிட்னியோட கால் பிளேடர், அது பேர் என்னன்னு தெரில. சிறுநீர் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை இருக்கும், அதில் இருக்கும். நீ ஒழுங்காக தண்ணி குடிக்கலை அப்படின்னாக்கா அந்த சிறுநீரை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அப்போ சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, அது கிட்னியில் ஃபார்ம் ஆகிக்கும். அப்படியே உறிஞ்சி உடம்புக்கு கொடுத்துரும். அதுவும் தீர்ந்து போச்சு, இன்னும் தண்ணி குடிக்கலை நீ. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பெருங்குடலில் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டோட மிச்சம் அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெலாம் உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒழுங்காக தண்ணி குடிக்காது தான் காரணம். லெட்டின் பயங்கர டைட்டாக போகுது, வரலனாலும் ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சாலும் டாக்டர் அதானே கேட்பான், யூரின் ஒழுங்காக போகுதா கேட்குறானா, போனவுடனே அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மாதிரி அதேமாரி இது என்ன பண்ணும், இது பாலைவனத்தில் இருக்குது, தண்ணி கிடைக்காது, இருக்கிற தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதோட உணவு இருக்குல்ல, உணவில் தண்ணி இருக்கும், பெருங்குடலுக்கு அதே மாதிரி போயிடும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அதோட சாணி பயங்கர ட்ரையாக இருக்கும். நம்ம மாட்டு சாணி ஈரப்பதமாக இருக்கும். மாடு மாதிரி தானே அதுவும், அதோட சாணி அந்த மாதிரி டைட்டாக இருக்கும். எல்லாம் சயின்ஸு, இயற்கை, அந்த என்விரான்மெண்ட் தான் தீர்மானிக்குது. அது மாதிரி தான் நம்மளோட சாப்பாடும் நம்ம தீர்மானிக்கிறோம். அடுத்தது பாலைவனத்தில் மணல் இருக்குமா, அதனால் மணலுக்குள்ளேன்னா எனக்கு கால் உள்ளே போயிடும். அதனால அதோட காலடி பரப்பு இருக்குல்ல, மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரப்பு, காலடி பரப்பு 2 இப்படி இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் நேராகவும் இருக்கும். அப்போ உள்ள மணலுக்குள்ளே போயிடும் ஆடு மாடெல்லாம். ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பஞ்சு மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். பரப்பு அதிகமாகுது. பரப்பு அதிகமானால் அழுத்தம் என்ன, எடை குறையுமா? யார் அது? பரவாயில்ல சொல்லுங்கள், யார்? எடை குறையுமா? பரப்பு அதிகமானாக்கா அழுத்தம் குறையும், எடையெல்லாம் குறையாது. ஒன்று அந்த ஒட்டகத்துலேருந்து ஏதாவது ஒரு உறுப்பை வெட்டி எடுத்தினா தான் எடை குறையும். அப்படிலாம் வேறு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினா தான் எடை குறையும். பார்ப்போம், அதெல்லாம் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். பரப்பு அதிகமாகிடும். பரப்பு அதிகமானால் அழுத்தம் என்ன ஆகும்? குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டகம் என்ன பண்ணிச்சு, அதை தகவமைச்சிச்சு. இது மாதிரி. அடுத்தது ஒட்டகம், இங்கே உள்ளது மட்டும் பார்ப்போம். துருவ கரடிகளும் பெண்குயின்களும் குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்றன. குளிர், பயங்கர குளிர்லேருந்து தாக்கு பிடிக்கணும். குளிர்லேருந்து தாக்கு பிடிக்க தான் என்ன பண்ணுது? குளிர்னா என்ன அர்த்தம் பார்த்துட்டோமே, சொல்லுங்கள். குளிர்துன்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புலேருந்து வெப்பம் வெளியேறுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம உடம்பு சுற்றிலும் வெப்பம் கடத்தா பொருளை உடம்பு சுற்றிலும் போட்டுக்கணும். முடி இருக்குல்ல, அது வெப்பம் கடத்தா பொருள், ரோமம். அதனால தான் பெண்குயில் உடம்பு முழுவதும் என்ன இருக்குது? முடி இருக்குது.
பனிக்கரடி இருக்கா, உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்குது, முடி இருக்குது. அப்போ உடம்புலேருந்து வெப்பம் அது வெளியில் போகாமல் பாதுகாத்து. ஓகேவா? சரி. அடுத்தது அந்த கடுமையான சூழ்நிலையில் வாழ்வதற்கான சிறப்பு அம்சங்கள் அதுக்கிட்ட இருக்குது. அப்போ உன்னோட உடல் அமைப்பு இதெல்லாம் எதை பொறுத்து அமையும், உன்னோட என்விரான்மெண்ட் அதை பொறுத்து. அதான் பார்க்க போகிறாங்க. அப்போ பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி, எல்லாம் உயிர் தான். இந்த பூமிக்கு பாக்டீரியா ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். யார் போட்டி போட்டு வாழ முடியுதோ அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பாக்டீரியா நம்மக்கிட்ட இப்போ பாக்டீரியா கூட நம்ம உடம்புல உள்ள செல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம தோத்துட்டோம், அது ஜெயிச்சிடும். தோக்கலை அப்படின்னாக்கா இருக்கும். அந்த மாதிரி புலி கிளி எல்லாமே அப்படி தான். இது பல செல் உயிரி, இதெல்லாம் ஒரு செல் உயிரி. பேரமீசியம், அமீபா, கிளாமிடோமோனஸ், இதெல்லாம். அதுமாதிரி ஒட்டங்கள்லாம் பல செல் உயிரியா. ரைட். தகவல் அமைப்பு ஒட்டகம் அதுக்கு தகுந்த மாதிரி. தட்டையான பாதம், வியர்வை சுரப்பி கிடையாது. ஏன் வியர்வை சுரப்பி இல்லை? தண்ணி வற்றி போயிடும், பிரச்சனை. அப்போ எப்படி சார் அதுக்கு வெப்பத்திலேருந்து எப்படி சார் தக்க வச்சுக்கும் அப்படின்னா, அதுக்கு தான் பாருங்கள் காலெல்லாம் உயரமாக இருக்கும். மணல்லேருந்து நல்லா உயரத்தில் இருக்கும் ஒட்டகம். இப்படி இருக்கும். இங்கேருந்து வரக்கூடிய வளிமண்டலம் அப்படியே அழகாக மேலே சுற்றிட்டு மேலே போயிடும். பட்டையாக இல்லை, அப்படி தரையிலேருந்து மேலே போகப்போ டெம்பரேச்சர் குறையும். ஜாகிரஃபியில் பார்ப்போம் அது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தடித்த தோல் மொத்தமாக இருக்கும். ஆனால் வெப்பம் உள்ளேருந்து வெளியிலேருந்து வெப்பம் உள்ளே ஊடுருவி போயிடக்கூடாது. ஊடுருவி போனால் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அதை சமாளிக்க என்ன பண்ணணும், நீர் ஆவியாகி போகும். நீர் ஆவியாகி போனான்னா அவன் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். வெயில் காலத்தில் தண்ணி தாங்க எடுத்துகிட்டே இருக்கா. ஒன்று பேசும்பொழுது போகும், இன்னொன்று வியர்வை மூலிமா. வியர்வை பற்றி பேசிட்டோம்ல, ஏன் வருதுன்னு. எதுக்கு வியர்வை வருது? நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. எப்படி மெயின்டைன் பண்ணோம்? வியர்வை வெளியில் வருது. எப்படி வெப்பம் குறையும்? அது ஆவியாகும் பொழுது, நீர் ஆவியாக என்ன வேணும், வெப்பம் வேணும். அதை எங்கேருந்து எடுத்துக்கும், உடம்புலேருந்து எடுத்துக்கும். சரியா? ரைட். அதிக அளவு நீர் சேமித்து வச்சுக்கிறதுக்கு தடித்த தோல். திமிழில் வந்து கொழுப்பு இருக்கும். கொழுப்புனா என்ன? சேமிப்பு, விலங்குகளோட சேமிப்பு. ரொம்ப நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், அந்த கொழுப்பை கரைச்சி எடுத்து சாப்பிட்டு. புரிஞ்சுதா? பேசிக்கு புரிஞ்சால் போதும், அதெல்லாம் முடிஞ்சுது. நீண்ட கண்ணிமை ஒட்டகத்தை மூடிக்க முடியும் டபக்குன்னு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒட்டகமே பார்த்தது இல்லையா இது வரைக்கும்? பார்க்கணும், சும்மா போய் பார்த்துட்டு போகக்கூடாது ஒட்டகம் அப்படின்ட்டு. கண் காதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து மீன், படகு போன்ற உடல் அமைப்பு. ஏன்னா தண்ணிக்குள்ளே பூந்து போகணும்ல, அது மாதிரி. செதில்கள் கிடையாது, செவில்கள்னா என்னது? ஆமாம், அது வழியாக உள்ளே கிராஸ் ஆகி போகுது. வாயில் தண்ணி உள்ளே போந்து காதில் வெளியில் வரும். அங்கே ஒரு சிவப்பு கலர் எடுத்து போடுவான் பாருங்கள் மீனில், அதுதான். அங்கே தான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜனை உறிஞ்சி உள்ள ரத்தத்தில் கொடுப்பாங்க. அது மாதிரி. சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் ஏதோ ஒன்று பறவைகள் போங்க. பென்குயின் பறவை பனிக்கட்டி நிரம்பி ஒரு பெரிய கண்ணாடி கூண்டிற்குள். ஏன்னா பென்குயின் எங்கே இருக்கும்? துருவ பகுதியில் தான் இருக்கும், பனி பிரதேசத்தில். பயங்கர குளிரில் வரும். சிங்கப்பூர் எங்கே இருக்குது? பயங்கரமான வெப்பமண்டலம். நம்ம தமிழ்நாடு மாதிரி வெப்பமண்டலம். மேப் எடுத்து பாருங்கள், தமிழ்நாடுக்கு நேராக இருக்கும் வெப்பமண்டலம். நம்ம ஊர் மாதிரி வெப்பமண்டலம் இருக்கும். அது அங்கே கொண்டு வந்து வளர்க்குறானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரூமை கூலிங்காக ஐஸ் அந்த மாதிரி வச்சுருக்கணும். 0 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறானுங்க. அந்த இதுக்கு பேர் என்னது? ஜூராங். ஒரு செல் பல செல் உயிரினங்கள். சரி, நம்மளாம் யார்? ஒரு செல் பல செல். அமீபா, பேரமீசியம், யூக்ளினா போன்றவை ஒரு செல் உயிரினங்கள். விலங்குகள் எல்லாமே. மீன், தவளை, பல்லி, பறவை ஒரு செல் உயிரியை நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாது. ஓகேவா? நம்மளாம் யார்? பல செல் உயிரிகள். பார்க்க முடியும் அந்த முட்டை, ஏன்னா அதோட உணவை சேமித்து வச்சுருக்கு, அதனால் தெரியுது. ஒரு செல் உயிரி கண்ணால் பார்க்க முடியுது. எதை? முட்டையை பார்க்கலாம் வெறுங்கண்ணால். அதில் ஒரு செல்லு தான் இருக்கும், அதுக்கான உணவு இருக்குது, அதனால் அது அவ்வளோ பெருசாக தெரியுது.
ஒரு செல் உயிரினங்கள் மிகச்சிறியவை, வெறும் கண்களால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். அவை நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய மற்றும் அனைத்து விலங்குகளின் முதன்மையானவை ஆகும். எல்லா விலங்குக்கும் அடிப்படை தான். இவங்க தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பல செல் உயிரினமாக மாறும். தங்கள் உடலில் உள்ள செல் நுண்ணுறுப்புகள் எனப்படும் சிறப்பு அமைப்புகளும் அனைத்து உடலியல் செயல்படும். பார்த்தோமா, செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் கோல்கை பாடி, இந்த மாதிரி நிறைய பேர், சென்ட்ரியோலு, நியூக்ளியஸு, எல்லாம் நம்ம எப்படி நம்ம உடல் உறுப்பு செய்யுது எல்லா வேலையும், அது மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, நுண்ணுறுப்புகள் இருக்குது, அவங்க அந்த வேலையை செய்வாங்க அப்படின்றாங்க. படிக்க படிக்க புரியணும், புரிஞ்சால் போதும். அமீபா உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல், இனப்பெருக்கம் ஆகிய அனைத்து செயல்பாடும் ஒரே செல்லில் நடக்குது. நம்ம பல செல் சேர்ந்தவங்க. நம்ம உணவு செரித்தல் யார் பண்ணுறா, வாயிலிருந்து பெருகுடல் அது வரைக்கும் பண்ணுறாங்க. நிறையா செல்லு சேர்ந்தது உறுப்பு மண்டலம். இடப்பெயர்ச்சி கை கால் இருக்குது நமக்கு, அதுக்கு அது எல்லாமே ஒரே ஆள் தான். சுவாசித்தல், மூக்கு லங்ஸ்லாம் இருக்கா, நிறையா செல்லு அந்த வேலையை இந்த எல்லாம் என்டையர் உடம்புக்கு அவங்க செய்கிறாங்க. அடுத்தது இனப்பெருக்கம், எல்லா வேலையும் இதுவும் செய்யுது, ஒரே செல்லு செஞ்சுக்குது. ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. சுருங்கும் நுண் குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் உள்ளே போகிறது வெளியில் வருது. சுருங்கி அன்றைக்கே நடத்தியிருப்பேன். இப்போ சுருங்கி இது வேஸ்ட்டாக நகர்ந்து இங்கே வரும். இது சுருங்கி என்ன பண்ணும், இப்படி வெளியில் போயிட்டு இதை வெளியில் தள்ளி விட்டுரும். இது உள்ளே போயிட்டு அதை வெளியில் தள்ளி விட்டுரும். வெளியில் எங்கே ஒரு உணவு இருக்கா, இதை வந்து கவர் பண்ணிக்கும். கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முழுங்கிடும். அந்த மாதிரி அது தேவையில்ல, விட்டுருங்க. இடப்பெயர்ச்சி எப்படி சார் நடக்கும், போலி கால்கள், இந்த மாதிரி கால் உருவாயிருச்சு. இது ஆக்சுவலாக வட்டமாக தான் இருக்கும். இந்த கால் மாதிரி மாற்றி அந்த என்ன நிப்பான் விளம்பரங்களில் பெயிண்ட் விளம்பரம் அது மாதிரி போடும். கேட்பாங்க, அமீபா இடப்பெயர்ச்சிக்கு எந்த கால்களை பயன்படுத்துகிறது? ஆமாம், எளிய பரவல் முறை, சிம்பிள் டிஃப்யூஷன், சுவாசித்தல் நடக்குது. சரியா, எளிய பரவல். சரி, இதை நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ வேண்டாம், அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். போலிக்கால்கள், சூடோபோடியாவா இங்கிலீஷில் கேட்பாங்க. அமீபா எப்படி இடப்பெயர்ச்சி செய்கிறது? போலிக்கால்கள் மூலிமா. கால் கிடையாது, அதுவாக கால் அப்போதைக்கு உருவாக்கி டெம்பரரியாக கை கால் ஏதாவது பிடிக்கணும்னா கையாக மாறிடும், நகரம்னா காலாக மாறிக்கும். அந்த மாதிரி பாரமீசியம், இதுவும் நீரில் தான் வாழும். குறி இலை மூலம் இலைப்பயிற்சி செய்யும். குறி இலை இங்கே சுற்றியில் இருக்கா, இதுதான் கொஸ்டின். பாரமீசியம் எந்த வகையில் இடப்பெயர்ச்சி செய்யுது? அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து யூக்ளினா, குறி இலை இங்கிலீஷில் வேணுமா? சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபுட்டு சொல்லியாச்சு. சூடோபோடியா. பாரமீசியம், சிலியா, குறி இலைக்கு பேர் என்னது? சிலியா. இந்த இருக்கா, இது மாதிரி அதில் ஊர்ந்து போகும். அப்படியே கண்ணுக்கு தெரியாது எதுவுமே, தண்ணியில் தான் வாழும். கசையிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்யுது. கசையிலைனா இந்த மாதிரி வெளியில் எக்ஸ்ட்ரா ஒரு வால் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஆடிட்டு அப்படியே போயிடும். தண்ணியில் தான் இருக்கும், இது எல்லாமே தண்ணியில் தான் இருக்கும். இவங்களாம் ஒரு செல் விலங்குகள். என்னது? ஒரு செல் விலங்குகள். அடுத்து பல செல் உயிரினங்கள். நம்மெல்லாம் பல செல், கண்ணுக்கு தெரியும் எல்லாமே. ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை, மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, மனுஷன், பேய். பேய் இருக்கா? அது இல்லவே இல்லை. கடவுள் இருக்காரா? மாயை. சரியா? சரி. மண்புழு, இதெல்லாம். வில்லன் யார் இந்த ரெண்டு பேர்த்தில்? வில்லன் யார், கதாநாயகன் யார்? கடவுள் கதாநாயகன், கற்பனை கதாநாயகன். பேய் கற்பனை வில்லன். இவரை வந்து அவர் அழிப்பார். சரி, பார்ப்போம். ஒரு செல்லால் ஆனது, இது பல செல்களால் ஆனது.
ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்ளும். ஒரே செல் அதுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய உறுப்புகள் இருக்கும், செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. ஆமாவா, மூக்கு, லங்ஸு எல்லாம் அது ஒரு வகையான செல்களால் ஆனது. அவங்களோட வேலை என்னது, ஆக்சிஜனை எரிஞ்சு உள்ளே விடணும், வெளியில் விடணும். குடலோட வேலை என்னது, பெரிய மாலையில் சின்ன சின்னதாக உடச்சி அதை உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்கணும். வராதவங்க வீடியோ பார்த்துருங்க, பார்த்தீங்கன்னா தான் புரியும். அடுத்தது அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது பார்த்துட்டோம். பொதுவாக இவை அளவில் மிக சிறியது, நுண்ணோக்கியால் மட்டும் பார்க்க முடியும், வெறுங்கனால் பார்க்க முடியும். திசுக்கள், உறுப்பு மண்டலம்லாம் கிடையாது, செல் நுண்ணுறுப்பு தான் இருக்குது, இங்கே இருக்குது. அந்த மாதிரிலாம் எல்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு. வராதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. செல்களினுடைய அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி. இப்போ சொன்னேன் இல்லையா, அளவு. இப்போ ஃபங்கஸ் தெரியாது, சாப்பாடு ஒரு தட்டில் வச்சுட்டிங்க, 2-3 நாள் கழித்து பாருங்கள் நிறையா வளர்ந்துருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நிறையா செல் உருவாயிருக்குன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு இவங்களாம். செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி அடைகிறது. நம்ம உடம்புலன்னா அது இப்போ கூட குழந்தைய குட்டின்னா பிறந்தாலும் இப்போ வளர்ந்து பெரிய ஆளாயிட்டோம். எப்படி, அதுக்குள்ளே செல் பிரிதல் நடந்து நிறையா செல் உருவாகும். தகவமைப்பு, அடாப்டேஷன், இங்கிலீஷில் வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அடாப்டேஷன். இன்னொரு இருக்குது அடாப்டிவ், போடுவாங்க அப்படின்னா தத்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். அடாப்டட் சைல்டு அப்படின்னா தத்தெடுத்த குழந்தை. இது அடாப்டேஷன்னா தன்னை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. அடாப்ட் ஆகிட்டாம்பா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்க, வேறு வழி இல்லாது, இங்கிலீஷ் வார்த்தை மாற்றிக்கும். ஒரு உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்துக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டால் அது உயிர், அது அப்போ தான் உயிர் வாழ முடியும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், செத்து போயிடும். டைனோசர் செத்ததுக்கு காரணம் அதுதான். டைனோசரும் கரப்பாம்பூச்சும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, மனிதன் கிடையாது. அப்போல்லாம் மனிதன் கிடையாது. குரங்குலேருந்து தகவமைச்சு மாறி மாறி வந்துட்டோம், அதுதான் மனிதன். எவிடன்ஸ் இருக்குது. பூம்பா கடவுள்லாம் படைக்கலை, கடவுள் அதில் இவனுங்க பசுமாட்டிலேருந்து, இந்த உறுப்புலேருந்து இவன் பிறந்தான் சத்திரியன், இந்த உறுப்புலேருந்து பிராமணன் பிறந்தான், இந்த உறுப்புலேருந்து என்ன பண்ணான் இவன் பிறந்தான்னு கதை விடுவானுங்க. தொடையிலேருந்து, ஆமாவா, கடவுளோட. அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்திருக்கிறோம், அவ்வளோதான். பரிணாம வளர்ச்சி எப்போ நடக்கும், உயிரினம் தன்னையே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க ட்ரை பண்ணும், முன்னாடி இருந்தோட அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணும். அதனால் உறுப்புகளில் மாற்றம் ஏற்படும், புது உறுப்பு உருவாகும், தேவையில்லாத உறுப்புலாம் கட்டாயிரும். அதான் பரிணாம வளர்ச்சி. ஓகேவா, சரி. தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப சிறப்பு தன்மையும் பண்புகளையும் பெற்றுள்ளன. அங்கே என்ன என்விரான்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட உடல் அமைப்பு எல்லாமே இருக்கும். தாவரங்கள், விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில், ஹேபிட்டட்ஸ். பாலைவனம் ஒரு வாழிடம், நீர்நிலை ஒரு வாழிடம். சரியா, நீர்நிலையில் என்ன பண்ணும், தாவரங்களுக்கெல்லாம் வேர் இருக்காது, வேர் இருந்தாலும் சின்னதாக இருக்குது, ஈஸியாக பிடிங்கிடலாம், மிதக்கிற தன்மை இருக்கும். விலங்குகள்லாம் எப்படி இருக்கும், அதில் நீந்துற மாதிரியான கெப்பாசிட்டி, துடுப்பு அல்லது கை கால் இருந்துச்சுன்னா விரலெல்லாம் இணைக்கப்பட்டு அகலமாக இருக்கும் நீந்துறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகளே தகவமைப்பு. சரியா, அந்த சூழ்நிலையில் வாழ்கிறதுக்காக அவங்க உடலில் பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு தகவமைப்பு. இங்கிலீஷில் அடாப்டேஷன். மீன் எங்கே இருக்கும், தண்ணியில் வாழும். நீரில் வாழ்கிறதுக்கான தகவமைப்பு. மீனின் தலை, உடல், வால் படகு போன்ற வடிவத்தை பெற்றிருக்கும். நம்ம தானே எல்லாம் ஒன்றா தானே இருக்குது, தனித்தனியாக இருக்கா, நம்ம தலை மாதிரி தனியாக, கால் தனியாக அப்படிலாம் இல்லை, படகு மாதிரி இருக்குது. எதுக்கு, தண்ணியில் உள்ள, அப்போ தான் பூந்து போகலாம். அது நீரில் எளிதாகவும் வேகமாக நீந்த உதவுது. ஆறு எவ்வளோ வேகத்தில் தண்ணி போனாலும், எவ்வளோ தண்ணி போனாலும் அந்த ஆறு போகிற வேகத்துக்கு எதிரில் என்ன ஆகும், மீன் போக முடியும். தெரியுமா, அதோட தகவமைப்பு தான் காரணம். நம்மளாலாம் போக முடியாது, நீச்சல் அடிக்கிறதுலாம் கஷ்டம். கொஞ்சம் தண்ணி வேகமாக போச்சுன்னா எதிர் நீச்சல்லாம் அடிக்கிறது கஷ்டம். எதிர் நீச்சல் அடித்து போகணுன்னா அந்தளவுக்கு என்ன இருக்கணும், உடம்புல வலு இருக்கணும். நீச்சலே தெரிஞ்சாலும் சரி. செவில்கள்,
இங்கிலீஷில் என்னம்மா செவில்களுக்கு? கில்ஸ். வெரி குட். காது வாயில் உள்ளே பூந்து இப்படி வரும். அங்கே இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சைடில் பிச்சு போடுவானுங்க பாருங்கள், அது சிவப்பு கலரில் இருக்கும், கோடு கோடாக இருக்கும். அது மாதிரி வாயில் தண்ணி உள்ளே பூந்து வரும். இது என்ன பண்ணும்? ஆக்சிஜனை பிடிச்சி அங்கே கொடுத்துரும். எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? நீரில் கரைஞ்சிருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிறது. தண்ணியில் ஆக்சிஜன் கரைஞ்சிருக்குமா? கரைஞ்சிருக்கும். தண்ணியில் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ரெண்டில் எது அதிகமாக கரையும்? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க ஆக்சிஜன் தான் அதிகமாக கரையும். அதனால தான் அது இருக்குது. இல்லைனா வளிமண்டலத்தில் யார் அதிகமாக இருக்கா? நைட்ரஜன். அவர் போய் அடைச்சிக்கும். நீரில் வந்து உயிரினமே வாழ முடியாது. கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி முடித்தவங்க தெரியும். அப்படி நைட்ரஜன் அதிகமாக கரைஞ்சிருந்தது, ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும்? அங்கே உயிரினம் இருக்காது. இதெல்லாம் கேட்கலாம், கேள்வியை கேட்க மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறது? பெரும்பாலான மீன்கள் உடல் முழுவதும் வளவளப்பான செதில்கள். ஸ்கேல். செதில்கள் வந்து என்னது? ஸ்கேல். ஸ்லிப்பரி அப்படின்னா வளவளப்பா. ஸ்கேல். ப்ரொடெக்ட் தி பாடி. செதில்கள் எதுக்கு இருக்கும்? தண்ணி அடிபடுறதுலேருந்து தப்பிக்கிறது, ஏதாவது இதில் கல் அடிபடுறது அதை தப்பிக்கிறதுக்கு, எதிர் மீன்கள்கிட்ட தப்பிக்கிறது, அந்த மாதிரிக்காக. துடுப்புகளை பெற்றுள்ளது. ஆமாவா? நீந்துறதுக்கு, கை காலாட்டுறது. அதோட துடுப்பு தான் நம்மக்கிட்ட என்னவா மாறிடுச்சு? கை காலாக மாறிடுச்சு. அதோட துடுப்பு தான் நமக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. பறவைக்கு ரெக்கையாக மாறிடுச்சு. உறுதியான வால் துடுப்பானது திசை திருப்பும் வால் துடுப்பு. இதெல்லாம் நீந்துறதுக்கு. அதே வால் துடுப்பு திசையை மாற்றுறதுக்கு. இந்த திருமணம்ல மீன் அதுக்கு இது யூஸ் ஆகுது. கேட்பான், பார்த்துக்கோங்க. மீனில் எந்த உறுப்பு அதோட திசையை மாற்றுறதுக்கு பயன்படுது கேட்பாங்க. இதில் எது வேணாலும் கேட்பாங்க. தவளை. இருவாழ்வி. ஆம்பிஃபியன். ஆம்பிஃபியன் இருவாழ்வி. இங்கிலீஷில் வந்து ஆம்பிபியன்ஸ். ரெண்டுலேயும் நீர்லேயும் வாழும், நிலத்திலையும் வாழும். ஆமாவா? ஆம்னினா எல்லான்னு அர்த்தம். ஆம்னி, ஆம்பி, அந்த மாதிரி. மாறும் வெப்பநிலையில் உள்ள விலங்குகளாகும். மாறும் வெப்பநிலை. என்னடா சொல்கிறீங்க? பாய்க்ளோதெர்மிக் அனிமல்ஸ். மாறும் வெப்பநிலை. அதாவது விலங்குகளில் ரெண்டு இருக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. குளிர் இரத்த பிராணி. குளிர் இரத்த பிராணி ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் கோல்டு பிளட் அனிமல். எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். இன்னொன்று அதுக்கு குளிர்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்டு வெப்ப ரத்த பிராணி. நம்மளாம் வெப்ப ரத்த பிராணி. கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. சாதாரண விஷயம் நம்மளை சுற்றியில் நடக்கிறதா. இங்கே படிப்புலாம் ஒன்றும் கிடையாது. வார்ம் பிளட் அனிமல். பால் ஊட்டி எல்லாமே இதில் தான் வரும். நம்மலாம் அதில் தான் வரும். ஓகேவா? தண்ணியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான உயிரினங்கள், தரையில் ஊர்வன இதெல்லாம் வந்துட்டு என்னது? குளிர் இரத்த பிராணி. இப்போ தவளையை ரெண்டும் சொல்கிறான். சரி, அப்படின்னா என்ன சார் இதை புரிஞ்சுக்கங்க. குளிர் இரத்த பிராணின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ மீனா பாம்பே எடுத்துக்கோங்க. பாம்பு அது குளிர் இரத்த பிராணி. இங்கே அட்மாஸ்பியரில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? 29 டிகிரி செல்சியஸா? அதோட பாடி டெம்பரேச்சர் அவ்வளோதான் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கா? அதோட பாடி டெம்பரேச்சர் 40,000. அட்மாஸ்பியரில் 0 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சா? அதோட உடம்புல என்ன ஆயிரும்?
0 டிகிரி ஃப்ரீஸ் ஆயிரும், செத்து போகாது. ஆனால் அதனால தான் குளிர் காலத்தில் பாம்பு நீங்கள் பார்க்க முடியாது. எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? குளிர் காலத்தில் பாம்பு வராது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஆடாமல் அசையாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கும். சரியா? எது நீங்கள் என்ன வேணாலும் பிடிச்சி விளாட்லாம், இது பண்ணலாம் பயப்படலாம், கடிக்காது, தூங்கிட்டு இருக்கும். அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ஏற 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 அது கை காலெலாம் ஆட்ட ஆரம்பிச்சிடும். டிஸ்கவரி சேனல் பார்ப்பீங்க, அதுக்கான அர்த்தம்லாம் இங்கே தான் புரியும். இனிமேல் போய் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். அதோட டெம்பரேச்சர் ஏறும். ஹீட் அதிகமாகிடுச்சா அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஆற்றல் கிடச்சிருச்சு, ஓடலாம், ஒடியாரலாம். எப்படி ஓட முடியும், ஒடியார முடியும்? தசை சுருங்கி விரிஞ்சாதான். அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர், தண்ணியை சுற்றியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் தான் அதோட உடம்புலையும் இருக்கும். இந்த வெப்ப ரத்த பிராணி அப்படி கிடையாது. நீ அட்மாஸ்பியரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, அது கவலைப்படாது. அதுக்குன்னு ஒரு சராசரி டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை எது? 36.9 டிகிரி செல்சியஸ். பேரன் ஹீட்டில் சொன்னால் 94 6 96.4 ஃபாரன்ஹீட். சரி, இதுதான் நம்மளுடைய சராசரி வெப்பநிலை. இதிலேருந்து கொஞ்சம் அதிகமாகலாம், இதோட கொஞ்சம் கம்மியாகலாம். நம்ம உடம்பு டெம்பரேச்சர் இதை தக்க வச்சுக்கணும். இதுக்குள்ளே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சராசரி நான் பார்த்துட்டோம்ல மேத்தமெட்டிக்ஸில், எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, கரெக்டா? முன்ன பின்ன இருக்கும். அதோட மையப்புள்ளி அதான் சராசரி. இப்போ வேலை செய்யும் பொழுது இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் ஒரு 40 42 அது மாதிரிலாம் போகும். வேலை செய்யாமல் இருக்கிறோம் அப்போ குறையும். ஒரு 30 போகாது, ஒரு 32 33 அந்த ரேஞ்சுக்கு போகும். அதுக்கு கீழே போகாது. போணுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? ஒன்றே கார்போஹைட்ரேட்டை உடச்சி ஹீட்டை கொடுத்துரும். இது அப்படியே அடுப்பு ஆன் ஆகிரும், அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும். அடுப்புனா இது மைட்டோகாண்ட்ரியா. தெரியுது? பாடி டெம்பரேச்சர் குறையுது, உடனே எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். அளவுக்கு அதிகமாக 40 கிராஸ் ஆகுது, உடனே என்ன பண்ணுவோம்? இப்போ கூல் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி கூல் பண்ண ஆரம்பிக்கும்? நம்ம உடம்பு வியர்வை சுரப்பிகள் வியர்வையை வெளியில் அனுப்பும். வியர்வை ஆவியாகும். ஆவியாகும் பொழுது உடம்புல உள்ள வெப்பத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். இது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கும் நம்ம உடம்பு. சரியா? அப்போது வெப்ப ரத்த பிராணிகள் அதோட என்வரான்மெண்ட்டில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அதை கண்டுக்காது. அதோட உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணிக்கும். அதெல்லாம் வந்து என்னது? வெப்ப ரத்த பிராணி. குளிர் ரத்த பிராணி அப்படி கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? திரும்ப பாருங்கள், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ரைட். பைக்கிலோ தெர்மிக்னா அதுதான் குளிர் ரத்த பிராணி. இது குளிர் ரத்த பிராணி. இது மாறும் வெப்பநிலை உள்ளது. அதோட வெப்பநிலை மெயின்டைன் பண்ண முடியாது அட்மாஸ்பியரில். அது எங்கே இருக்கோ அங்கே என்ன டெம்பரேச்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். சரியா? பாம்பு மாதிரியே தான். வெற்றி தலை, 2 ஜோடி கால்கள் பெற்ற 2 ஜோடியா, இது ஒரு ஜோடி, இது ஒரு உடற்பகுதி காணப்படுது. இவை இளம் உயிரி நிலையில் செவல்கள் மூலமும், இளம் உயிர்நிலை செவல்கள் மூலியமா. தவளை பார்த்துருக்கீங்களா? குட்டியில் மீன் மாதிரியே இருக்கும். மீனே தான் அது. நான் இங்கேருந்து கிராமத்துக்கு போனேன். அங்கே போனாக்கா மீனுன்னு போயிட்டு குட்டையில் போய் மீனுமாவான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தொட்டிலெலாம் போட்டு வச்சிட்டேன். எங்கள் அவா திட்டுது, பாட்டி அவானா பாட்டி, டேய் இவன் பாரு தலைப்பரட்டையை கொண்டு வந்து விட்டுறான், மீனுன்றான், சண்டை போட்டு இருக்குது. ஒரு வாரம் கழித்து பார்த்தாக்கா எல்லாம் தவளை ஆயிடுச்சு. அப்பயும் நான் விடலை. அந்த மீனெல்லாம் தவளை தின்றுச்சுவான்னு போய் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எங்கள் பாட்டி அப்பயே சொன்னலடா, இது வளர்ந்து என்ன ஆயிரும், கை காலெலாம் வந்து தவளை ஆயிரும், வாழெல்லாம் என்ன ஆயிரும், காணாமல் போயிடும். அந்த மாதிரி. அப்போ மீன் மாதிரி குட்டி போடும்பொழுது மீன் மாதிரி இருக்குல்ல, அப்போ செவில்களில் சுவாசிக்கும். முதிர்நிலையில் அதுக்கு என்ன ஆகிடும்? தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல் 3 இதில் சுவாசிக்குது. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தவளை மொத்தம் 4 மெத்தடில் சுவாசிக்குது.
குழந்தையாக இருக்கும்போது செவில் கில்லு வளர்ச்சி அடைஞ்சவுடனே வாய்க்குள்ளி இங்கே வாய்க்குள்ளி இங்கே ஏதோ இருக்கும் போல் இருக்குது. ஒன்று தோல் மூலியமாக சுவாசிக்குமாம்மா, பார்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தோல் மூலியமாக சுவாசிக்குமா இருக்கும், தண்ணி மூலியமாக தண்ணி தோல் மூலியமாக ஆக்சிஜன் உள்ளே போயிடும். அப்புறம் இன்னொன்று என்னது, நுரையீரல். 3 இதெல்லாம் வித்தியாசம். ஏன்னா ரெண்டுலேயும் வாழுதில்ல, அதனால். பல்லி, அடுத்து பல்லி செதில்களாலான தோல், மேலே சொறி சொறியாக இருக்கும் பாருங்க பல்லிக்கு. ஊர்வனை, ரெப்டைல்ஸ். நடந்துதான் சார் போகுது, இல்லை அது சைடில் இப்படி கால் வச்சு போனால் அதெல்லாம் ஊர்வனை தான். நல்லா நிமிர்ந்து நடந்து வந்தால் அது முதல்ல பல்லி, அந்த காம்டோரா, அது பெரிய பல்லி. அப்புறம் இது என்னது, உடும்பு, பாம்பு எல்லாமே வந்து என்னது, ஊர்வனை. கால் இருக்கும், பாம்பு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தால் தான் பல்லி உடும்பெல்லாம். சைடில் கால் இருக்கும், அது இன்னும் வளர்ந்து கால் நீட்டி உடம்பு நல்லா மேலே வந்துடும். அதெல்லாம் நடக்கிறது. சிறுத்தை, புலி இதெல்லாம் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தால் தான் அவங்க. இவை கால்கள். அசையும் கண் இமைகள். கண் இமை அசைகிறது இப்படி. ஒரு சில இதுக்கு என்ன ஆகுது, கண் இமை அசையாது. அடுத்தது கண்கள். வெளிப்புற காது திறப்பு. காது ஓப்பன் ஆகி என்ன ஆகும், வெளியில் காது வந்துருக்கும். சின்னதாக காது இருக்கும் பாருங்க. பெற்று பாம்புகளிலிருந்து வேறுபடுது. பாம்புக்கு இதெல்லாம் கிடையாது, காதெல்லாம் கிடையாது பாம்புக்கு. கண் இருக்குது, கண்ணுக்கு என்ன அது இமை கிடையாது. இந்த மாதிரி அசையும் இமை கிடையாது, கண்ணை மூட முடியாது. அது நம்மளை மாதிரி திறந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அதிலேருந்து பரிணாம வளர்ச்சி வந்தது. அப்புறம் கண்கள். வெளிப்புற காது திறப்பு, பாம்புலேருந்து வேறுபடுது. வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடியது. பள்ளிலாம் வெப்பமண்டல பகுதியெலாம் பெரும்பாலும் வரும். ஏன் சார் அப்படின்னாக்கா, முன்னாடி சொன்னால ஊர்வனை எல்லாமே என்னது, குளிர் ரத்த பிராணி. குளிர் ரத்த பிராணின்னா குளிரில் இருந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகியே தான் கிடக்கும் எப்போ பார்த்தாலும். அதனால் வெப்பமண்டலத்தில் இருக்கும். பல்லிகள் 4 கால்கள் நடக்கக்கூடிய கால்கள் வலிமை வாய்ந்தவை. சில பல்லிகள் 2 கால்களில் ஓடக்கூடியது. ஓடும் பொழுது டிஸ்கவரி பார்த்துருப்பீங்க, முன்னங்காலை தூக்கிக்கிட்டு டைனோசர் மாதிரி பின்னங்காலில் ஓடும் கிடுன்னு. எல்லா பல்லியும் கிடையாது, ஒரு சில பள்ளி. இவ்வாறு 2 காலில் ஓடும் பல்லியின் வாலானது அதன் முழுமையான உடலையும் தாங்குமாமா. சில பல்லிகள் தலை இணைப்பு மூலமாக தலையை முழுமையாக சுழற்றும் தன்மை கொண்டது. 180 டிகிரி சுற்றும், அப்படியே இங்கேருந்து திருப்பி பின்னாடி போயிடும். முழுமையாக பின்னாடி வரைக்கும் போயிட்டு வரும். மெயினாக எது சொல்லலாம்னா, ஒரு சில பல்லியை வரும் பாருங்க, அதே மாதிரி பச்சைவந்தி அப்படி சுற்றுன்னு நினைக்கிறேன். கண்ணு மட்டும் சுற்றுமா, தலையை ஃபுல்லாக சுற்றாதா? ஆனால் ஒரு சில பல்லி அப்படி இருக்குது. பல்லிகள் நுரையீரல் நம்மளை மாதிரியே தான் நுரையீரல் இருக்குது. இதிலேருந்து இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல, இதிலேருந்து மாறினது தான் இது பல்லி, அல்லது பாம்புலேருந்து மாறினது அப்படி வச்சுக்கோங்க. பாம்புலேருந்து மாறினது. பெரும்பாலான பல்லிகள் கொசு, கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சிகளை உண்கின்றன. நாக்கில் காணப்படும் நீச்சி பகுதி இரையை இழுத்து பிடிக்க பயன்படுது. பல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். தவளையும் அதே மாதிரி தான் போய் நிற்கும். கொஞ்சம் ஒரு 10 சென்டிமீட்டர் தூரமாக கூட இருக்கும், 5-6 சென்டிமீட்டர் தூரமாக கூட இருக்கும் பொருள். நமக்குன்னு பிடிச்சிடும். நாக்கு நீளமாக போய் பிடிச்சிட்டு வந்துடும். டிஸ்கவரியில் அழகாக போடுவான் பாருங்கள். தவளை கூட அப்படி தான் நினைக்கிறேன். தவளைக்கும் ஓரளவுக்கு பண்ணும். சில பல்லிகளுக்கு கால் விரல்களில் விரலிடை சவ்வு உள்ளன. புரியுதானே? 2 விரல்களுக்குனால ஜவ்வு இருக்கும். அப்படி டைனோசர் வகையை சொல்கிறாங்க. சில பல்லிகள் பறக்கும் தன்மை இருக்கும். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு என்ன ஆகும், பறக்கும் தன்மை. இங்கே ரெக்க மாதிரி இப்படி விரிச்சிக்கும். சரியா? அப்போ வால்யூம் அதிகமாகுது, டென்சிட்டி குறைஞ்சி பறக்கும். அடுத்து பறவைகள். பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் எடுத்துக்கலாம். பறவைகள் என்ன பண்ணணும், அது பறக்கணும் வளிமண்டலத்தில். எந்த விதிப்படி பறவை பறக்குது? நியூட்டனுடைய 3ஆம் விதி. இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பு. அதுவும் என்ன பண்ணும், காற்றுக்குள்ளே தானே உள்ளே பூந்து போகணும். இறகு மேலே என்ன இருக்குது, இறகு.
இறகு இல்லாத பறவை இது வவ்வால். வெரி குட். பால் ஊட்டியா இல்லையான்னு நான் கேட்கல, இறகு இல்லாத பறவை எதுன்னு கேட்டேன். வவ்வால், அது கரெக்டு தான். சரியா? மேலே முடி இருக்காது. பறவை லிஸ்ட்லேயே வராதா? பறவை தான் அதுவுமே. யார் சொன்னது? பறந்தா வானத்தில் பறக்கிறது பறவை. அதில் வித்தியாசமானது அது. அது மேலே என்ன இருக்காது? இறகு இருக்காது, தோல் தான் அப்படியே டைரெக்டாக. வவ்வால் கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? நைட்டில் தான் தெரியுமா? நைட்டில் தான் தெரியும். ஆமாம் தானே? நைட்லலாம் அதுக்கு நைட்லேயும் தெரியாது, அதுக்கு பகலில் தான் தெரியும். சரி பார்ப்போம் அந்த கதையெல்லாம். தடை கம்மியாக இருக்கணும். படகு மாதிரி இருந்தால் தான் என்னாகும்? தடை கம்மியாக. படகு எப்படி இருக்கும்? முன்னாடி கூம்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் தடை அதிகம். பரப்பு அதிகமாக அழுத்தம் அதிகமாகும், தடுக்கும். நல்லா இப்படி இருக்கும். வாய்க்கு பதிலாக அழகு இருக்குது. நமக்கெல்லாம் வாயா? அதுக்கு அழகு முன்னாடி வந்திருக்கா வெளியில் கொத்தி சாப்பிட்றதுக்கு. நுரையீரல் மூலம் சுவாசி. நுரையீரல் தான் அதுக்கு. மூக்கு இருக்குது. முன்னங்கால்கள் இரண்டும் இறக்கைகளாக மாற்றம் அடைந்துள்ளன. கேட்பாங்க. முன்னங்கால் தான் என்ன ஆயிடுச்சு? இறக்கை. நாலு கால் தான் ஊர்வனை. ஊர்வனிலேருந்து வந்தது தான் என்னது? பரப்பனை. முன்னங்கால் என்ன ஆயிடுச்சு? இறகா மாறிடுச்சு, சிறகா மாறிடுச்சு. இவை காற்றறைகளுடைய எடை குறைவான எலும்புகளை உண்டு. ஏன்னா எடை அதிகமாக இருந்தால் பறக்க முடியாது, அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். பறவைகள் பறப்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம். நிலத்தில் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும். ஆமாவா? ஆமாம். பறவைகளின் பின்னங்கால்கள் உள்ள கூர்மையான நகங்கள் மரங்களின் கிளைகளை நன்கு பற்றி கொண்டு ஏற உதவுது பறவை. அதே மாதிரி மீன் மாதிரி தான். திசையை மாற்றுற பறவை அதோட திசையை, பறக்கிற திசையை மாற்றுறதுக்கு எது உதவுது? வால். பறக்கும் பொழுது தானே அது இப்படி அழுத்தணும்ல, அப்போ நெஞ்சு சதை தான் சுருங்கி விரியணும். அப்போ நெஞ்சு சதைகள் எப்படி வலிமையான மார்பு தசையினை பெற்றுள்ளது பறவை. இதெல்லாம் அதோட தகவமைப்பு. ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலம் இருவேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். புரியுதா? நம்மளால் பார்க்க முடியுமா? இந்த கண்ணில் ஒருத்தரையும் இந்த கண்ணில் ஒருத்தரையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் பறவைகள் பார்க்க முடியும். இந்த கண் இந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கம். இருவிழி பார்வை. இருவிழி பார்வை. பைனாகுலர் விஷன். பைனா 2, ஓகேவா? பைனாகுலர். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓர் இடத்தில் வேறு இடத்துக்கு செல்வதுதான் அது வலசை போதல். எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த யானை வலசை போதல் பாதை அந்த பக்கம் போயிட்டு வரும். வருஷத்தில் பருவகாலம் மாறி மாறி வரும். என்னென்னு ஜாகிரஃபியில் தெரிஞ்சுக்குவோம். பருவகாலம் மாறுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஜாகிரஃபி முடிச்சவங்க சொல்லுவாங்க பார்ப்போம். ஒரு இடத்துல பருவகாலம் மாறுறதுக்கு என்ன காரணம்? சூரியன். வேற என்ன கிளியராக சொல்லணும்? மொட்டையா சூரியன் தானே. காலநிலை மாற்றம் வேறு, பருவ மாற்றம் வேறு. பருவ மாற்றம் ஒரு வருஷத்தில் வருது. காலநிலை அந்த பருவம் கரெக்டாக வரல அப்படின்னா காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் நீங்கள் சொல்கிறது சரியா? இது சீசன் நான் சொல்கிறது. பூமி சுழற்சி இன்னும் முழுமையாக வரல. சூரியன், பூமி சுழற்சி. சரி யோசிங்க. இந்த மாதிரிலாம் அவனுங்க கொஸ்டின் கேட்டால் தானே நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சு படிப்பானுங்க. கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அதில் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? கீழே இறங்கி போயிடுறீங்க. நான் சொல்லி கொடுக்குறத ஆங்கிளில் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி பார்ப்போம். அதேமாதிரி இன்னும் ஜாகிரஃபி அட்டன் பண்ணல தானே நீங்கள்? வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க. சரி பார்ப்போம், அட்டன் பண்ணலாம். வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடங்குளம் அங்கெல்லாம் வந்துட்டு பறவைகள் சரணாலயம் இருக்குது தமிழ்நாட்டில். எங்கே சார் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த கடற்கரையில். குளிர்காலம் நமக்கு குளிர்காலம் வருதுல்ல, டிசம்பர் மாதம், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அப்போ இங்கெல்லாம் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆயிரும். அங்கே பறவைகள் வாழ முடியாது. ஸோ துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் எங்கே வரும்? நேராக
இங்கே வந்து தங்கிடும். நவம்பர் மாதமே வந்துடுவாங்க, அக்டோபர் நவம்பர்லேயே. இந்த கடற்கரை மாவட்டம் எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா பறவைகள் அப்போ அதிகமாக இருக்கும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஜனவரியில் ஏகப்பட்ட பறவை இருக்கும். எல்லாம் அங்கேருந்து வந்தது, அங்கேருந்து வரும். சைபீரியான்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இங்கே உள்ள பறவைலாம் இங்கே வந்துடும். பூமி முழுவதும் அது நடக்கும். சரியா? கதையாக புரிஞ்சுக்கங்க. எல்லா சப்ஜெக்ட் லிங்க் போடுங்க. அவ்வளோதான், உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் யோசிக்கணும், புரிஞ்சதை வச்சு ஆன்சர் தேடணும். கொஸ்டின் தேடாதீங்க தயவு செஞ்சு. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா தான் சைபீரியா பகுதி, துருவ பகுதி. அங்கே ஏன் எப்பயுமே ஐஸ் கட்டியாக இருக்கும், குளிர் காலத்தில் ரொம்ப குளிராக இருக்கும். ஏன் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ரஷ்யாவுக்கு தானே சொந்தம் அது. இதுதான் சைபீரியாவும் தான் ரஷ்யாவும் தான். வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போயிடும். இங்கேருந்து நம்ம நாட்டு பறவை வெளிநாட்டுக்கு போகும். வறட்சி இருந்துச்சுன்னா பக்கத்தில் வலசை போகிறது. ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில். அதாவது வெப்ப பாலைவனம், குளிர் பாலைவனம்ல வெப்ப பாலைவனம். நீர் குறைந்த வெப்பநிலை அதிகமான பாலைவனத்தில் வாழ்கிறது. அங்கு வாழ்வதற்கேற்ப அதன் உடலானது சில சிறப்பு அமைப்புகளை, தகவமைப்பை கொண்டிருக்கும். இதிலேருந்து ரொம்ப ஹைட்டு வளைவாக இருக்குது, தட்டையாக இருக்காது. ஸோ இங்கேருந்து வரக்கூடிய வெப்ப காற்று கூட கிராஸ் ஆகி மேலே போயிடும். தோல் தடிமனாக இருக்கும். கண்ணில் புருவம் பெருசாக இருக்கும். மூக்கில் அதேமாதிரி மூடி இருக்கும். வாயும் மூடி இருக்கும். முதடுகள்லாம் இருக்குல்ல, பெருசாக இருக்கும், மூடிக்கும். அப்புறம் கால் அகலமாக இருக்கும். நீண்ட கால்கள், தரையிலிருந்து மேலே உயரமாக இருக்கிறது. பாலைவனத்தில் உள்ள சூடான மண்ணிலிருந்து மேலே அதன் உடல் சற்று உயரத்தில் இருக்கிறது. இவை கிடைக்கும் போதெல்லாம் அதிக நீரை அருந்தி தன் உடலில் சேமித்து வைத்துக்கொள்ளும். நிறையா தண்ணியை உள்ளே பிடிச்சி வச்சுக்கும். வறண்ட பாலைவனங்கள் இருக்கும் பொழுது தனது உடலின் நீரை சேமித்து வைத்துக்கொள்ளும் வகையில் கீழ்காணும் தகவமைப்பு பெற்றுள்ளது. ஒட்டகம் குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றும். யூரினே போகாது, அது ஃபில்ட்ரு பண்ணிடும். சொன்னால கிட்னி கதைலாம் சொன்னால அதே கதை தான். அதன் சாணம் வறண்டு காணப்படும். சொன்ன இல்லையா, தண்ணி முடிஞ்ச அளவுக்கு அது வேஸ்ட் பண்ணவே பண்ணாது. வியர்வை வராது. உடலிருந்து சிறிதளவு நீரையே இழப்பதால் அதனால் பல நாட்கள் நீர் அருந்தாமல் வாழ முடியும். நீர் அருந்தாமல் வாழக்கூடிய விலங்கு எது? கங்காரு எலி. சரி, நீங்கள் பேசாதீங்க, அட்டன் பண்ணவங்க. பண்ணாதவங்க சொல்லுங்கள். நீர் அருந்தாமல் வாழ முடியுமா? கங்காரு எலி மட்டும் வாழும். நீர் அதுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? யோசி, எங்கேருந்து கிடைக்கும்? இன்னும் உணவில். அப்புறம் கார்போஹைட்ரேட் உடையுதா? உடஞ்சா என்ன வரும்? H2O மாலிகுல் கிடைக்கும். ஒட்டகம் தனது திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. ஆற்றல் தேவைப்படும் காலங்களில் கொழுப்புனா என்னது? கார்போஹைட்ரேட் தான். உடச்சா என்ன கிடைக்கும்? ஆமாம், கொழுப்பை சிதைத்து ஒட்டகம் ஊட்டம் பெறுகிறது. ஒட்டகம் பெரிய மற்றும் தட்டையான கால்கள் மூலம் மிருதுவான மணலில் மீது நன்றாக நடக்கும் தன்மை பெற்றுள்ளது. பாலைவன கப்பல் பெருசாக இருக்கும். நீண்ட கண் இமைகள் மற்றும் ரோமங்கள் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புயலிலிருந்து பாதுகாக்கிறது. தோல் தொங்கு பார்த்தோம் இல்லையா? நாசி துவாரங்களை மூடிக்கொள்கின்றன. நம்மளுக்கு மாதிரி ஓப்பனாக இருக்காது. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. குளிர்காலத்தில் அதிகப்படியான குளிரை தவிர்க்க குளிர்கால உறக்கம், ஏஸ்டிவேஷன் அதுக்கு பேர். யார் இந்த வேலையை பண்ணுவாங்க? குளிர் இரத்த பிராணி. அதே வேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடணும். அதுக்கு பேர் கோடை கால உறக்கம். நத்தெல்லாம் இருக்குல்ல, வெயில் காலத்தில் வெளியில் தெரியாது. மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வெயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஹெர்பர்னேஷன், அது ஆஸ்டிவேஷன். கங்காரு எலி எப்போதும் நீர் அருந்தாது.
அதுலேயும் இருக்கும். கார்போஹைட்ரேட் உடைச்சாலும் என்ன இருக்கும்? துருவக்கரடி, துருவ பகுதியில் இருக்கும். வாலின ஹேபிட்டட், தடிமனான தோல், வெண்மையான ரோமம். ஏன் வெண்மையாக இருக்குது ரோமம்? கோமோஃப்ளஜ் அப்படிம்பாங்க. கோமோஃப்ளஜ். எல்லாத்துக்குமே அவரை சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பார். இவரே இன்னொரு உயிரை சாப்பிட்டாகணும், விலங்குலாம். ஆமாவா? அப்போ அந்த விலங்கை பிடிக்க போனால் என்ன பண்ணணும்? மறைஞ்சு போகணும். அப்போ அந்த என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? அதோட ஸ்கின் கலரு, உடம்பு எப்படி இருக்குது? வெள்ளையாக இருக்கா? பனி பிரதேசத்தில் பனிக்கரடி வெள்ளையாக இருக்கும். எதுக்கு? எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. தூரத்துலேருந்து பார்த்தாக்கா அங்கே பனிக்கரடி இருக்கான்னு தெரியாது. வேறு அதோட சிறுத்தை கிருத்த வேட்டையாட வருதுன்னு வச்சுக்கோங்க, தெரியாது. அதுக்காக. ஓகேவா? வெண்மையான ரோமங்கள். அதேமாதிரி காட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? புலி இருக்கா? தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா புலி தெரியாது நமக்கு. ஏன்னா நிழல் வழுதில்ல, நிழல் பாட்டு அந்த கருப்பு மஞ்சள் சேர்ந்தோன்னா அங்கே புலி இருக்கிறதே தெரியாது, காட்டுக்குள்ளே மறைஞ்சிடாது. அந்த மாதிரி வெண்மையான ரோமங்கள். துருவக்கழுகி. பெண்குயின் துருவ பகுதி இருக்கும். நீந்துவதற்கேற்ற துடுப்பு, நடப்பதற்கேற்ற 2 கால்கள், அகலமாக இருக்கும் கால். வரையாடு மலைப்பகுதியில் இருக்கும். வரையாடு என்ன சிறப்பு? தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. புதுசாக அட்டன் பண்ணுறவங்க ரைட், வித்தியாசமாக கவனிங்க. ஓ ஆச்சரியமா, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஐயோ இது கூட நமக்கு தெரில, நம்ம கூட உள்ளவங்களாம் ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, அதனால் பண்ணுறாங்க. சரியா? அவங்க ரிவிஷன் ஆகும். நீங்கள் ஓ அப்படி 2வது தடவை அட்டன் பண்ணும்போது உங்களாலையும் பண்ண முடியும். அதனால் வரையாடு என்ன பண்ணும்? மலையில், செங்குத்தான மலையில் கூட சாதாரணமாக ஏறி போகும். குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள், முடியெல்லாம் இருக்கும். சிங்கம். புல்வெளி, வலுவான காடு சொல்லக்கூடாது, புல்வெளி. வேகமாக ஓடக்கூடிய தன்மை. இரையை பிடிப்பதற்கு கூர்மையான நகங்கள். உயிருள்ள பொருள் அல்லது உயிர்களை பற்றி படிப்பது. உயிரியல். அதில் விலங்கு இருக்குது, தாவரம் இருக்குது. விலங்கை பற்றி படித்தோம்னா விலங்கியல், ஜுவாலஜி. இது பயாலஜி. இது பாட்டனி. இது ஜுவாலஜி. தமிழில் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ரெண்டுமே உயிர்களா? உயிரியல். 2 பற்றி படிப்போம் 10th வரைக்கும். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளகளின் பண்புகளாக கருதப்படுகிறது? எல்லாமே தான், எல்லாமே தான். உணவு எடுத்துக்கணும், இனப்பெருக்க செய்யணும், தகவல் அமைப்பு இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைக்கலாம். அவ்வளோதான், அது செத்து போயிடும். கழிவு நீக்கம். கழிவு நீக்கம் இருந்தால் தான் நான் இயற்கைக்கு போங்க, அதை இன்னொரு உயிர் எடுத்து சாப்பிடும். அதுதான் வேலையே, நமக்கு வேலையே. பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? பல்லிகள் செவில்களா? நுரையீரல். அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்றுன்னு என்ன சொல்கிறான்? ஆக்சிஜன். எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? தவளை. அது ஆரம்பத்தில் மட்டும். ஒரு வாழிடத்தின் உயிர்காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. உயிர்காரணிகள். உயிர்காரணி மட்டும் இருக்கணும். மண் உயிரற்ற காரணி, மண் உயிரற்ற காரணி, மண் உயிரற்ற காரணி. உயிர்காரணி. எதை வாழிடமாக கூற முடியாது?
நம்ம அதை மாற்றிட்டோம். இதெல்லாம் இயற்கையாக உள்ளது. இதுதான் பண்படுத்தப்பட்ட பண்ணை வீடெல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது. இதான் கரெக்ட். உள்ளிடாட்டன்னா உள்ள ஓட்டையாக இருக்குமா? பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு. கசையிலை கிளாமிடோமோனஸ். கேட்குறேன், அதான் புரியலை. புரியலை என்னென்ன அர்த்தம்? யூக்ளினா. கசையிலைனா ஒன்று மட்டும் இருக்கிறது, ஒன்றோ ரெண்டோ இருக்கும். கங்காரியல் வசிப்பது பாலைவனம். நீர்நிலை, பாலைவனங்கள் மற்றும் மலை ஆகியவை டேஸ் என்று அழைக்கப்படும். வாழிடம், ஹேபிட்டட். செல் எண்ணிக்கையின் அடிப்படை விலங்குகள். ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி. மரம் என்னது? மரம் பல. பறவைகள் வால் திசை. பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது. திசையை திருப்புவதற்கு, திசையை மாற்றுவதற்கு. அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி. போலிக்கால், சூடோபோடியா. சரியா தவறா? ஓர் உயிர் வாழக்கூடிய அல்லது வசிக்கூடிய வாழிடம். கரெக்டு. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புறச் சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். தவறு, ஒரே மாதிரி இருக்காது. ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கால் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யாது. கரெக்டா? பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பார்க்க முடியும். தவறு. பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி. மலைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கின்றோம். வாழிடங்கள், ஒவ்வொன்றும் வாழிடம். ஹேபிட்டட். ஒரு செல்லாலான உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படும். ஒரு செல் உயிரி. மீனின் சுவாச உறுப்பு செவில். செதில் இல்லை, செவில். கில் இங்கிலீஷில். கால்கள் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் நடக்கத்தானே உதவும். ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸ் சேமிக்கின்றன. கொழுப்பு. தண்ணி கிடையாது, கொழுப்பு. அவ்வளோதான்.